வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் குறித்தான விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள். மேலும் இந்நிகழ்வில் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குநர் திரு டாக்டர் சிவராஜ்குமார், காரைக்கால் அரசு மருத்துவமனை மருத்துவர் திரு அருண் ஆகியோர் விழிப்புணர்வு பேரணியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் ரெட் ரிப்பன் கிளப் மாணவ மாணவிகள், ஜிப்மர், காரைக்கால் மதர் தெரசா நர்சிங் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது கைகளில் HIV எய்ட்ஸ் குறித்தான விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியும் பேரணியில் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு பேரணியானது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி டாக்டர் அம்பேத்கர் வீதி, பாரதியார் வீதி வழியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியின் முக்கிய நோக்கமாக பொதுமக்கள் இடையே எய்ட்ஸ் HIV குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே ஆகும். விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு அறிவித்த சிறப்பு பொங்கல் தொகுப்பினை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் MLA அவர்கள் மக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அறிவித்த பொங்கல் சிறப்பு தொகுப்பினை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். வருகின்ற தைப்பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரி அரசால் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பொங்கல் தொகுப்பான பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை போன்ற பொருட்களை மக்களுக்கு வழங்குவதாக அறிவித்ததை அடுத்து முதல் கட்டமாக காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் அவர்கள் பொங்கல் தொகுப்பினை மக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரியின் முதலமைச்சரும் காரைக்காலின் மேயருமான மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் சிலை புதுப்பிக்கப்பட்டு சிலை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் பாரதியார் சாலையில் அமைந்துள்ள நகராட்சிக்கு சொந்தமான மேயர் பக்கிரிசாமி திருமண மண்டபம் அருகாமையில் புதுச்சேரியின் முதலமைச்சரும் காரைக்காலின் மேயருமான மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் சிலை அமைந்துள்ளது. இந்த சிலையானது பழமை வாய்ந்து சிதிலமடைந்திருந்ததால் காரைக்கால் சோழிய வேளாளர் சங்கத்தின் மூலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததன் பெயரில் இந்த திருவுருவ சிலையை புதுப்பிப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் புதுப்பிப்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பூமி பூஜை செய்யப்பட்டது. தற்போது வண்ண விளக்குகளாலும் நீரூற்றுடனும் சிலையை புதுப்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் சிலை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் காரை மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினரும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் காரைக்காலில் முக்கிய பிரதிநிதிகளும், மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் குடும்பத்தார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சோழிய வேளாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா IAS அவர்களால் புத்தக தான முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளம் வாசகர்களுக்கு இடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் புத்தகங்களுக்கான அணுக்களை மேம்படுத்தவும் காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா IAS அவர்களால் ஒரு புத்தக தான முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள், பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், நூலகங்கள் மற்றும் பிற அமைப்புகள் பாட புத்தகங்கள், குறிப்பு புத்தகங்கள், இலக்கிய நூல்கள், கதை புத்தகங்கள், போட்டித் தேர்வு புத்தகங்கள் மற்றும் பிற பயனுள்ள வாசிப்பு பொருட்களை நன்கொடையாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். நன்கொடையாக வழங்கப்படும் புத்தகங்களை அலுவலக நேரத்தில் காரைக்கால் துணை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட புத்தகங்கள் சமூகத்தில் வாசிப்பு மற்றும் கற்றல் கலாச்சாரத்தை வளர்க்கும் நோக்கில் அமைக்கப்பட உள்ள சிறு நூலகங்களுக்காக முறையாக பிரிக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்படும். இந்த முயற்சி வெற்றி பெற அனைவரும் தங்களின் முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.